ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்காக உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான வசனம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். மாட்சிமை மகத்துவம் நிறைந்த தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்காக உம்முடைய ஜீவனையை கொடுத்து உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக மறுபடியும் பிறந்த அனுபவத்தோடு கூட மறுரூபமாக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவரீர் விரும்புகிறீர். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு நல் வாழ்க்கை இல்லை என்றால் நாங்கள் மறுமைக்குள்ளாக தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் அந்த மறுரூப அனுபவத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது என்பதை நீர் எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய வசனங்கள் மூலமாக விளக்குகிறீர். இந்த வேளையிலும் கர்த்தாவே, நாங்கள் தியானிக்க போகிற இந்த தியானம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க தேவரீர் கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, நீங்கள் எங்களுக்காக கொடுத்து வருகிற ஜெப உதவிக்காக உங்களுடைய நல்ல உதாரத்துவமான ஈகைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஊழியங்களுக்காக 37 மிஷனரிகளுடைய பிரயாணங்கள், அவர்களுடைய ஊழியங்கள், அவர்கள் சந்திக்கிற ஆத்துமாக்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக இந்த நாட்களில் ஒரிசா, உத்தரப்பிரதேசம், குஜராத் போன்ற இடங்களில் அதிகமான மழையினுடைய தாக்கம் இருக்கிறது. ஆகையினாலே அது எந்த விதத்திலையும் பாதிப்பை கொண்டு வந்து விடாதபடி தயவாய் ஜெபிக்க உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய பிரயாணங்களுக்காக ஊழியங்களின் தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்குமாறு தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாசி கேட்ட இந்த வசனத்தை பார்க்கின்ற பொழுது 12ஆம் அதிகாரம் ரோமர் 1ஆம் வசனத்தை நாம் யாவரும் நன்றாக அறிந்திருக்கிற ஒரு வசனம். நம்மை ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும், இதுவே புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி ஆண்டவருக்கென்று நம்ம ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து விட்டு அதற்கு பின்பாக நாம் நம்முடைய மனம் போல வாழலாம் என்கின்றதான ஒரு எண்ணம் நமக்கு வருகிறது. இந்த உலகம் அப்படித்தான் இருக்கிறது. மற்றவனைப் போல நான் வாழ வேண்டும், மற்றவன் செய்கிறதைப் போல நான் செய்ய வேண்டும், மற்றவனுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களைப் போல என்னுடைய ஆசீர்வாதங்கள் இருக்க வேண்டும், மற்றவனைப் போல கார், மற்றவனைப் போல வீடு, மற்றவன் உணவருந்து செல்லுகிற உணவகத்தைப் போல என்னுடைய நான் செல்லுகிற உணவகம் இருக்க வேண்டும். எல்லாம் மற்றவர்களை பின்பற்றுகின்ற அந்த ஒரு ஆடையை அணிந்தவர்களாக நாம் இருக்கிறோம். அவர்கள் எதை தெரிந்து கொள்கிறார்களோ அதை நானும் தெரிந்து கொள்ளுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றை நாம் மறந்து விடுகிறோம். மற்றவர்களைப் போல வாழ்வதற்காக நாம் அழைக்கப்படவில்லை, ஆண்டவரைப் போல இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு இந்த உலகத்திலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அதற்காகவே மீட்கப்பட்ட ஜனமாக நாம் இந்த இடத்திலே ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, இதை மறந்து விடுகிறோம். அநேக நேரங்களிலே நாம் மறந்து விடுகிறோம். ஆகையினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற நான் இந்த பிரபஞ்சம், அதாவது இந்த உலகத்திற்கு ஏற்ற வேஷம் தரிக்கிறவனாக நான் காணப்படுகிறேன். ஞாயிற்றுக்கிழமை என்னை பார்க்கின்ற பொழுது நான் பரிசுத்தனாய், நான் ஒரு தேவதூதனாய், நான் ஒரு அப்பழுக்கற்றவனாய் காணப்படுகிறேன். ஆனால் திங்கள் முதல் சனி வரை என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த உலகத்திற்கு ஏற்ற வேஷம் தரித்தவனாகவே நான் இருக்கிறேனா? இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே என்னது? தேவனுடைய நன்மையான பிரியமான அந்த பரிபூர்ணமான சித்தத்திற்கு நான் என்னை இசைந்து கொடுக்கிறவனாக நான் இருக்கிறேனா என்று நான் மறுரூபமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நான் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை விரும்புகிறது. அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருக்கென்று பிரீதியாய் வாழும்படியாக, மறுரூப வாழ்வு வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. இந்த மறுரூப வாழ்க்கை என்றால் என்ன? ஒருவேளை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் அங்கே 28வது வசனம் முதல் உள்ள சில வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள்.
ஆண்டவர் மறுரூபம் அடையும்படியாக மலைக்கு செல்கிறார் என்று சொல்லி அந்த மறுரூப மலையினுடைய காட்சிகள் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். அருமையானவர்களே, நான் இந்த வேளையிலே மறுரூபமான வாழ்வு என்றால் என்ன என்பதை ஆண்டவருடைய இந்த மறுரூப அந்த காட்சியின் மூலமாக உங்களோடு ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, மறுரூப வாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது என்னை ஆண்டவருடைய சமூகத்தில் ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து அதோடு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு வாழ்வு அல்ல, அதனுடைய தொடர்ச்சியாக நான் வேஷம் தெரியாதவனாக இருக்க வேண்டும். அந்த வேஷம் தெரியாத வாழ்க்கை என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது இங்கே ஆண்டவர் தம்முடைய 3 சீடர்களை அழைத்து கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். ஜெப வாழ்க்கை. என் ஆண்டவர் என்னிடத்தில் விரும்புகிற ஒரு காரியம் ஜெப வாழ்க்கை. நான் என்னை ஆண்டவருக்கு என்று ஒப்புக் கொடுத்து விட்டேன், நல்ல காரியம். ஆனால் அதோடு நான் நின்று விட்டேன் என்றால் என்னுடைய வாழ்க்கை ஒரு தேக்கம் நிறைந்ததாக மாறிவிடும். அது ஓடுகிறதாக இருக்காது. ஓடுகிற தண்ணீராக இருந்தால்தான் அது மக்களுக்கு பிரயோஜனப்படும். ஆனால் தேக்கம் நிறைந்த தண்ணியாக இருக்கும் என்றால் அது சவக்கடலாக மாறிவிடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபிக்கின்ற ஒரு பழக்கம், மறுரூப வாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது ஜெபிக்கும்படியாக நான் செல்லுகிறேன். ஜெபிக்கின்ற ஒரு வாழ்வு, ஜெப வாழ்வு. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம். ஜீவனுக்கு இதுவே சட்டம் என்று சொல்லி நாம் பாடுகிறோம். ஆம் அருமையான சகோதரா சகோதரி, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மறுரூபம் அடைந்தவர்களாக, மறுரூப வாழ்க்கை உடையவர்களாக, தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் ஜெப வாழ்வு மிக அவசியம். என்னுடைய ஜெபம் உன்னத நிலைக்குள்ளாக இருக்க வேண்டும். அங்கே பாருங்கள், ஜெபம் பண்ணுகிறதற்கு மலையின் மேல் ஏறினார். மலையின் மேல் ஏறினார். என்னுடைய ஜெப வாழ்வானது ஒரு உன்னத உச்சித நிலைக்குள்ளாக இருக்க வேண்டும். என் தேவனோடு அதிக நேரம் செலவழிக்கிறவனாக நான் இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மகிமையான ஜெப வாழ்க்கை இடத்துல இருக்கிறதா? தேவனோடு அமர்ந்திருக்கிற அனுபவம், தேவனோடு உரையாடுகிற அனுபவம், தேவனோடு பேசிக்கொண்டு இருக்கிற அனுபவம், தேவனுடைய அவரை இனிய வார்த்தைகளை அவர் எனக்கு சொல்லுவதை நான் கேட்கின்ற ஒரு அனுபவம். அருமையான சகோதரனே சகோதரியே, ஜெபம் பண்ணுகிறதற்கு அவர் ஏறினார். உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபம் ஏற்றமுடையதாக இருக்கிறதா, இறங்குமுகமாக இருக்கிறதா? ஜெபத்தினுடைய நேரம் கூட்டப்படுகிறதா, குறைக்கப்பட்டு வருகிறதா? யோசித்து பாருங்கள். ஆண்டவரோடு தனித்திருக்கின்ற ஒரு அனுபவம், ஆண்டவரோடு இணைக்கப்படுகிற ஒரு அனுபவம், ஆண்டவருடைய ஐக்கியத்திலே இணைத்து பலப்படுத்தப்படுகிற ஒரு அனுபவம். அப்படி நான் வாழ்வேன் என்றால் என் தேவனாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்ல முடியும், ஒரு மதிலையும் தாண்ட முடியும். ஆம், தேவன் பலனை அருளுகிறவராக இருக்கிறார். அவரோடு இணைக்கப்படுகிற ஒரு அனுபவம். 40 நாட்கள் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்தான் மலையிலே. மோசே உணவருந்தவில்லை, தண்ணீர் குடிக்கவில்லை. ஆனால் ஆண்டவருடைய வல்லமையும் பலத்தையும் தனக்கு சொந்தமாக்கி கொண்டவனாக இருக்கிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் உன் வாழ்க்கையிலே பலனை சத்துவத்தை உனக்கு கொடுக்கிறது. அதுதான் மறுரூப வாழ்வினுடைய ஆரம்பம். மறுரூப வாழ்வினுடைய ஆரம்பம் அதுதான். ஆம், நீ நானும் அவரோடு இருக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மறுரூப வாழ்வு வேண்டுமென்றால், தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளையாக நான் இருக்க வேண்டும் என்றால், தேவனை இந்த உலகத்திலே நான் ஒரு சுடராக அவரை வெளிப்படுத்த வேண்டும் என்றால், இருளுள்ள இடங்களிலே நான் அவரை அறிவிக்க வேண்டும் என்றால், எனக்கு அடித்தளம் ஜெபம். மகிமையான தேவனோடு நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஜெபிக்கின்ற ஒரு அனுபவம். இரண்டாவதாக அங்கே பாருங்கள், மலையின் மேல் ஏறினார். மலையின் அனுபவம். மலையின் மேல் ஏறினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உயர்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டும். நீ நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. தேவனுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தாலே அவருக்கென்று சொந்தமாக்கப்பட்டவர்கள். நீ அழிவுக்குள்ளாக இருந்தாய், அழிவின் குழியிலே இருந்தாய், ஆழ்ந்து கொண்டிருந்தாய். தேவன் உன்னை தூக்கி எடுத்தார், கன்மலையின் மேல் நிறுத்தினார். நீ யாவரும் காணத்தக்கதான நிலையிலே உன்னுடைய வாழ்வு தேவனுக்கு உகந்ததாக, மேம்பட்டதாக, பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். அழிந்து போகிற ஒரு வாழ்வு அல்ல. நீ அனைவராலும் காணப்படுகின்ற ஒரு வாழ்க்கை,
மேலான ஒரு வாழ்க்கை. நீ கீழே இறங்கி வரக்கூடாது. உன்னுடைய ஆவிக்குரிய நிலையிலே நீ உயர்ந்த உன்னத ஸ்தானத்திற்கு நீ அழைக்கப்பட்டவன். தேவனுடைய சமூகத்திலே தேவனை ஆராதிக்கும்படியாய் தெரிந்து கொண்டவன். உன் வாழ்க்கையிலே கீழான நோக்கம், கீழான சிந்தை, உன்னுடைய மேன்மைக்குரிய மகத்துவத்திற்குரிய அந்த மலை அனுபவத்தை கெடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திற்கு நீ இடம் கொடாதே. மலையின் மேல் நீ நிற்கிறாய். அனைவரும் காணக்கூடியவனாய் நீ நிற்கிறாய். அனைவருக்கு நீ ஒரு சாட்சியாக நிற்கும்படியாய் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய அந்த சிறப்பான கிறிஸ்தவன் என்கிற அந்த மேன்மைக்குரிய உயர்ந்த உன்னத ஸ்தானத்தை அழிந்து போகிற, உன்னை கீழாக்குற, உன்னை சீரழிக்கக்கூடிய கேவலமான காரியங்களுக்காக நீ விட்டு கொடுக்காதே. மறுரூப வாழ்வு. நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் கீழே இறங்கி வரக்கூடாது. நான் பெரிய ஆண்டவருடைய பிள்ளை, அந்த ஸ்தானத்தை நான் இழந்துவிடக்கூடாது. என் ஆண்டவருடைய ராஜரீக ஆசாரிய கூட்டம், அந்த ஸ்தானத்தை நான் இழந்துவிடக்கூடாது. அற்ப ஆசையினாலே, பொருளாசையினாலே, பண இச்சையினாலே, மாம்சீக இச்சைகளினாலே என்னுடைய மேன்மைக்குரிய மகத்துவங்களை, ஆண்டவருடைய பிள்ளை என்கிறதான அந்த அங்கீகாரத்தை, அடையாளத்தை நான் இழந்துவிடக்கூடாது. அருமையான சகோதரா, சகோதரி, ஒரு சாதாரண அற்ப காரியத்திற்காக நிரந்தர பகையாளியாக நாம் ஒருவருக்கொருவர் காணப்படுவோம் என்றால் நான் எப்படி மறுரூபமாக்கப்பட்டவனாக காணப்பட முடியும்? விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை. விட்டுக்கொடு. உன் ஆண்டவருக்காக நீ கண்மலையின் மேல் நிறுத்தப்பட்டவன் என்பதை மறந்து போகாதே. கீழே விழத்தட்டுவதற்கு சாத்தான் ஆயிரமான சோதனைகளையும் உபாய தந்திரங்களையும் கொண்டு வர முடியும். ஆனால் நீ மறுரூபமாக்கப்பட்டவனாக, நீ ஆண்டவரோடு ஜெபிக்கிறவனாக இருக்கின்ற பொழுது உன்னுடைய மேன்மையிலிருந்து உன்னை யாரும் கீழே தள்ள முடியாது. உறுதியாய் பற்றிக்கொள். உன்னுடைய விசுவாசத்தை உறுதியாய் பற்றிக்கொள். உன்னுடைய அழைப்பை உறுதியாய் பற்றிக்கொள். உன்னுடைய தெரிந்தெடுப்பை உறுதியாய் பற்றிக்கொள். நீ தேவனுக்கு சொந்தமானவன் என்பதை எந்த கீழான கேவலமான காரியத்தாலும் இழந்து விடாதே. ஜெபம் பண்ணும்படியாய் ஏறினார். மலையின் மேல் ஏறினார். ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. மாற்றமுள்ள ஒரு வாழ்க்கை, மாற்றமுள்ள ஒரு வாழ்க்கை. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. ஒரு மாற்றம். நீயும் நானும் ஆண்டவரை பின்பற்றுகிறேன் என்பதை நான் கிறிஸ்தவன் என்பதை வெளிப்பாட்டின் மூலமாக நான் வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவை உடையவன், அவன் கிறிஸ்துவை பின்பற்றினவனாக வாழ்ந்தான். இப்பொழுது கிறிஸ்துவை உடையவனாக இருக்கிறான். கிறிஸ்துவின் வழியிலே நடந்தான். இப்பொழுது கிறிஸ்துவோடு நடக்கிறான். கிறிஸ்து அவனுடைய உள்ளத்திலே தங்கி இருக்கிறார். ஒரு மாற்றமுள்ள ஒரு வாழ்க்கை. மறுரூபம் என்பது ஜபத்தினாலே கட்டப்படுகின்ற ஒரு வாழ்க்கை. ரட்சிக்கப்பட நீ ஜபத்தினாலே கட்டும்படியாக ஆண்டவர் ஒன்றிலே எதிர்பார்க்கிறார். நீ உயர்ந்த உன்னதமான அனுபவத்திற்குள்ளாக நீ காணப்பட வேண்டும். கீழான நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டு விடக்கூடாது. உன் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம். நான் இயேசுவோடு நடக்கிறேன், நான் இயேசுவோடு நடக்கிறேன். இனிய மொழி அவர் பேசுவார். அவருடைய வார்த்தையை கேட்பேன், அந்த வார்த்தையை கீழ்ப்படிவேன். மாற்றமுள்ள ஒரு வாழ்க்கை. சீடனாய் இருந்தேன், இப்பொழுது கிறிஸ்தவனாய் இருக்கிறேன். சீடர்கள் ஏராளம் வரலாம். கிறிஸ்தவனை ஆண்டவர் தேடுகிறார். கிறிஸ்து அவனிலே தங்கியிருக்க இடம் கொடுக்கிறவனை ஆண்டவர் தேடுகிறார். மாற்றமுள்ள ஒரு வாழ்க்கை, மாற்றமுள்ள ஒரு வாழ்க்கை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆண்டவருக்கு உன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறாய். மாற்றம் உண்டா? இல்லை என்றால் பிரபஞ்சத்திற்கொத்த வேஷம் தரிக்கிறவர்களாக இருக்கிறோமா? பிரபஞ்சத்திற்குரிய வேஷம் தரிக்கிறவர்களாக இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். என் தேவன் என்னை உன்னதமான நோக்கத்திற்கு என்று தெரிந்தெடுத்திருக்கிறாரே,
அந்த தேவனோடு நான் நடக்கிறேனா? அந்த தேவன் வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுத்திருக்கிறேனா? என்னுடைய பழைய பாவத்தாசை திரும்ப திரும்ப வந்து கொண்டு இருக்கிறதோ? பாடுகிறோம், பழைய பாவத்தாசை வருகிறதோ, பசாசின் மேலே பச்சைமனுக்கு வருகிறதோ என்று பாடுகிறோம். பிரியமானவர்களே, நம்மை தற்பரிசோதனை செய்து அந்த பாடலை பாடுவோம். நான் என் ஆண்டவருக்கு சொந்தமானவன், என் ஆண்டவர் என் இருதயத்திலே தங்க வேண்டும். இனி யாருக்கும், வேறு யாருக்கும் என்னுடைய இருதயத்தில் இடமில்லை. என் ஆண்டவருக்கு என் இதயத்தை நான் கொடுத்திருக்கிறேன். ஒரு மாற்றமுள்ளவனாக நான் இருக்கிறேன். மாற்றமுள்ள ஒரு வாழ்க்கை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுரூபம் என்பது மாற்றமுள்ள ஒரு வாழ்க்கை, மாற்றமுள்ள ஒரு வாழ்க்கை, வளருகின்ற ஒரு வாழ்க்கை. வளருகின்ற வாழ்க்கை மாத்திரமல்ல, மாற்றம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. பழைய காரியங்களை முழுமையுமாய் வெறுத்துவிட்டு நான் புதிய பாதையிலே என் ஆண்டவரோடு பயணிக்கிறேன், என் ஆண்டவரோடு நடக்கிறேன். மறுரூபமான வாழ்வு, ஆண்டவரோடு ஜீவிக்கின்ற ஒரு அனுபவம் உனக்கு உண்டா? அங்கே பாருங்கள், முகரூபம் மாறிற்று, முகரூபம் மாறிற்று. தேவனை வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுத்த பிள்ளைகளுடைய முகத்தையும், தேவன் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுடைய முகத்தையும் பாருங்கள். அந்த முகம் வெளிப்படுத்தும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நீங்கள் ஆண்டவரோடு இருக்கிறீர்களா, ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிறீர்களா என்பதை உங்களுடைய முகம் வெளிப்படுத்தும். உன் முகம் கருப்பான, சோகை நிறைந்த, சோகம் நிறைந்த, வேதனை நிறைந்த, கடுகடுப்பான ஒரு முகமாக அல்ல, தேவனை பிரதிபலிக்கின்ற, தேவனை வெளிப்படுத்துகின்ற, தேவனுக்காக ஒளி வீசுகின்ற ஒரு முகமாக நம்முடைய முகம் மாறுவதற்கு உள்ளத்திலே ஆண்டவருக்கு நாம் இடம் கொடுத்திருக்கிறேனா? அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. வஸ்திரத்திலே மாற்றம். அங்கே அவருடைய வஸ்திரம் மாறிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வெண்மையாக பிரகாசித்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, மாயையின் வேஷத்தை தரிக்கிறவர்களாக அல்லாது, நடிப்புக்காக வேஷம் தரிக்கிறவர்களாக இல்லாது, வெண்மையான வஸ்திரமாக காணப்பட வேண்டும். பரிசுத்தம் என்னிலே காணப்படுகிறதா? வெண்மை பரிசுத்தத்தை குறிக்கிறது. நான் அணியக்கூடிய ஆடைகள் என் தேவனை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். எந்த ஆடை யார் அணிய வேண்டும் என்று சொல்லி நான் அந்த விவாதத்திற்குள்ளாக நான் செல்ல விரும்பவில்லை. நீ அழகானவன், சகோதரியே, நீ அழகானவள். உன் அழகை உன் ஆடைகள் அழகுபடுத்தட்டும், அலங்கோலமாக்க கூடாது. என் ஆண்டவர் எனக்கென்று வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வஸ்திரம் என்னுடைய அலங்கோலத்தை மாற்ற வேண்டும், மறைக்க வேண்டுமே ஒழிய என்னுடைய அலங்கோலத்தை அதிகப்படுத்தக்கூடாது. என் ஆண்டவர் விரும்புகிற ஆடை, என் ஆண்டவர் விரும்புகிற வண்ணமாக அவர் என்னை அழகாக அவருடைய சாயலில் உருவாக்கி இருக்கிறாரே. இன்றைக்கு ஒருவேளை என்னுடைய அலுவலகத்திற்கோ அல்லது மேலதிகாரியை பார்ப்பதற்கோ அல்லது பயணிப்பதற்கோ நான் பயன்படுத்தாத சில ஆடைகளை ஆலய பிரகாரத்திலே நான் அணிந்து கொண்டு வருகிறேன் என்றால் எவ்வளவு ஒருவேளை என்னுடைய மனதிலே ஒரு இருமாப்பு இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் விரும்புகிற வண்ணமாக வாருங்கள். தேவனுக்கு பிரியமாய் உங்களுடைய உடைநடைகள் இருக்கட்டும். உங்கள் உடைகள், ஆடைகள் எல்லாம் தேவனுக்கு உகந்ததாக, தேவன் அங்கீகரிக்கக்கூடியதாக இருக்கட்டும். வேதம் அது ஒரு அவுட்டேட்டட் புக் என்று அநேக நேரங்களிலே நாம் சொல்லிவிடுகிறோம். இதெல்லாம் அந்த காலத்திற்குரியது என்று சொல்லி. எந்த காலத்திற்கும் உரியது தான் ஆண்டவருடைய வார்த்தை. அப்பா என்று சொல்லுகிற என்னுடைய அப்பா, அம்மா என்று சொல்லுகிற என்னுடைய அம்மா எப்பொழுதும் எனக்கு அப்பாவும் அம்மாவும் தான். அது முற்காலத்திலும் சரி, இன்றும் சரி, நாளையும் நான் அவர்களை என் அப்பா அம்மா என்று தான் நான் சொல்ல போகிறேன். என் தேவனுடைய வார்த்தை மிக தெளிவாய் சொல்லுகிறது. நான் அணிந்திருக்கிற ஆடைகளினாலே நான் ஆண்டவருடைய பிள்ளை என்பதை வெளிப்படுத்த வேண்டும். மற்றவர்கள் முகம் சுளிப்பதற்கோ, மற்றவர்கள் மாயையில் விழுவதற்கோ, மற்றவர்கள் தடுமாறுவதற்கோ என்னுடைய உடைகள் காரணமாக அமையக்கூடாது.
வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. தேவனுடைய பரிசுத்தத்தை நான் அணிந்து கொண்டவராக இருக்க வேண்டும். உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீயும் நானும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னிலே பரிசுத்தத்தை நீ அணிந்து கொண்டிருக்கிறாயா? நீ பரிசுத்தத்தை அணிந்து கொண்டவனாக நீ இருக்கிறாயா? உன்னுடைய அலங்காரங்கள் உன்னை மறைத்து கொண்டு உன்னுடைய உண்மையான நிலையை மறைத்து உன்னுடைய போலித்தன்மையை மறைக்கக்கூடியதாக இருக்கிறதா? ஆடை வெண்மையாக இருந்தால் போதாது, அந்த வெண்மையை வெளிப்படுத்துகின்ற பரிசுத்தம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்வு என்னிடத்திலே உண்டா? தன்னுடைய சரீரத்திலே மேக்கப் போட்டுக்கொண்டு வருகிறான் தகப்பனை ஏமாற்றுவதற்காக. தகப்பன் கேட்கிறான், உன்னுடைய பெயர் என்ன என்று சொல்லி கேட்கிறான். என்ன சொல்லுகிறான்? நான் உம்முடைய குமாரனாகிய ஏசா என்று சொல்லுகிறான். ஏசா என்று சொல்லுகிறான். நடிக்கிறான், வேஷம் தரிக்கிறான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை வேஷம் தரித்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. நாம் யார் என்று நம்முடைய பரம தகப்பனுக்கு முன்பாக அறிக்கை செய்ய மனமற்றவர்களாக, இந்த உலகம் என்னை அங்கீகரித்தால் போதும் என்று சொல்லி இந்த உலகத்திற்கு நான் வேஷம் தரித்தவனாக இருக்கிறேன். அது ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ஏமாற்றினான் அவன். ஒருவேளை வேஷம் தரித்தவனாக அவன் தன்னுடைய தகப்பனை ஏமாற்றினான், அண்ணனை ஏமாற்றினான், வஞ்சித்தான். இவைகளெல்லாம் கடந்து சென்று ஏராளமாக 2 பரிவாரங்களோடு இப்பொழுது வருகிறான். ஆண்டவர் இப்பொழுது கேட்கிறார், உன் பெயர் என்ன? உன் பெயர் என்ன? ஒத்துக்கொள்ளுகிறான். நான் யாக்கோபு, நான் ஒரு எத்தன், நான் ஒரு ஏமாற்றுக்காரன், நான் ஒரு பொய்யன், நான் ஒரு வேஷம் தரித்தவன். தன்னை ஒத்துக்கொண்ட பின்பாக தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வேஷம் தரிக்காதே, வேஷம் தரிக்காதே. இந்த உலகத்திற்கேற்ற வேஷம் தரிக்காமல் தேவனுடைய சித்தம் என்னதென்று உணர்ந்தவர்களாக ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழும்படியாக நம்முடைய நடை உடை பாவனைகள் அமையட்டும். இங்கே மகிமையான வஸ்திரத்தை பார்க்கிறோம். வெண் வஸ்திரம் வெண்மையாய் பிரகாசித்தது. நீங்களும் நானும் இருளுள்ள இடங்களிலே சுடர்களைப் போல பிரகாசிக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அணைத்து விடாதே. உன்னுடைய செயல்பாடுகளினாலே, உன்னுடைய வார்த்தைகளினாலே, உன்னுடைய ஆடை அணிகலன்களினாலே நீ அவைகளை அணைத்து விடாதே. நீ பிரகாசிக்க வேண்டியவன், நீ பிரகாசிக்க வேண்டியவன். அது மாத்திரமல்ல, மறுரூப அனுபவம் என்பது அங்கே நாம் பார்க்கிறோம். மகிமையான சம்பாஷணை, மகிமையான உரையாடல். ஆண்டவராகிய இயேசுவும் மோசேயும் எலியாவும் சேர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாணங்கள் பேசப்படுகின்றன, தீர்க்க தரிசனங்கள் பேசப்படுகின்றன. இவைகளை நிறைவேற்றக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவைகளை தன்னை ஒத்துக்கொண்டு அவர்களோடு இணைந்து அங்கே சம்பாஷிக்கிறவராக காணப்படுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட சகோதரா சகோதரி, உன்னுடைய சம்பாஷணைகள், உன்னுடைய உரையாடல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மற்றவர்களோடு பேசுகின்ற பொழுது என்னுடைய பேச்சு என் தேவனுக்கு உகந்ததாக காணப்படுகிறதா? அதுதான் மறுரூப வாழ்வு. என் தேவனை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா? மற்றவர்களுடைய காயங்களை ஆற்றக்கூடிய ஒரு வார்த்தைகளாக இருக்கிறதா? மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக என் வாயிலிருந்து வார்த்தைகள் வருகிறதா? மற்றவர்களை அரவணைக்கின்ற, அன்பு செலுத்துகின்ற வார்த்தைகள் என்னுடைய வாயிலே வருகிறதா? மகிமையான வார்த்தைகள் பேசப்பட்டது, மகிமையான வார்த்தைகள் பேசப்பட்டது. மறுரூபமான பிள்ளையினுடைய வாயிலே மகிமையான வார்த்தைகள் வரும். அவகீர்த்தியான வார்த்தைகளுக்கு அங்கே இடமில்லை. மறுரூப வாழ்வு, மகிமையான வார்த்தைகளை பேசும்படியாக தேவன் தம்முடைய மகத்துவங்களை உனக்கும் எனக்கும் எழுதி கொடுத்திருக்கிறாரே. இந்த மகத்துவமான வார்த்தைகள் உன் வாயிலிருந்து வருகிறதா? நீயும் நானும் ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஆசாரியனுடைய உதடுகளிலே வேதத்தை தேடுவார்களே. உன் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பிறரை குறித்து நீ பேசுகின்ற பொழுது உன் வாயிலே காணப்படுகிற தாறுமாறான வார்த்தைகளை இன்றை நீ நிறுத்திவிடு. நீ வேஷம் தரிக்கிறவன் அல்ல.
வேஷத்தை களைந்து மறுரூப வாழ்வை தரித்துக் கொள்கிறவனாக ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். மகிமையான சம்பாசனை, மகிமையான சம்பாசனை. தேவையில்லாத வார்த்தைகளுக்கு விலகி ஓடு என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். யாக்கோபு 3 அதிகாரம் 5 வசனம், 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 7 வசனம், தீத்து 3 அதிகாரம் 9 வசனம், இவைகளை எல்லாம் நமக்கு எச்சரிப்பாய் கொடுக்கப்படுகிறது. சீர்கேடான கிளவி பேச்சான வார்த்தைகளை விட்டு ஓடு. ஆண்டவர் அநேக வார்த்தைகள், நமக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது என்பதாக பவுல் அப்போஸ்தலன் எழுதி கொடுத்திருக்கிறார். நாம் பேசுகின்ற வார்த்தைகள் யார் கவனிக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறதா? மல்கியா 3 அதிகாரம் 16 வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் மறைந்திருந்து கேட்கிறார். ஞாபக புஸ்தகம் அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வீட்டின் சம்பாஷணைகள், நீங்கள் வீட்டிலே பேசிக்கொள்ளுகிற பேச்சுக்கள், மற்றவர்களை குறித்து நீங்கள் பேசுகிற காரியங்கள், நீங்கள் ஆலோசிக்கிற காரியங்கள் தேவனுக்கு உகந்ததாக இருக்கிறதா? யாரை குறித்து பேசுகிறீர்களோ அவர்களுடைய ரட்சிப்புக்கு உகந்ததாக இருக்கிறதா? அது மாத்திரமல்ல, மகிமையான அங்கீகாரம், மகிமையான அங்கீகாரம் அங்கே காணப்படுகிறது. 35 வசனம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். மறுரூப வாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது தேவனுக்கு பிரியமாய் வாழுகிறேன் என்று சொல்லி தேவனுடைய நற்சாட்சி பெற்ற ஒரு அனுபவம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொன்னது. அந்த வார்த்தையை மறுபடியுமாய் எங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கீகரிக்கிறார். மறுபடியும் ஊழியத்திலே அவரை பலப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமானதை செய்ய நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கு பிரியமானதை செய்ய ஆண்டவர் உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார். அதுதான் மறுரூப வாழ்வு. நம்ம எல்லாரும் இங்கே இருந்து விடலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், மகிமையான சேவை ஒன்று இருக்கிறது, வாருங்கள் கீழே செல்லுவோம். அங்கே பிசாசினாலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற மகனுக்கு ஒரு விடுதலை வாழ்வை கொடுக்கும்படியான பணி அங்கே அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. மறுரூப வாழ்வு என்பது தேவனோடு இசைந்து எப்பொழுதும் இருந்து கொண்டே வேறு பணிகள் செய்யாமல் இருப்பதல்ல. மறுரூப அனுபவத்திற்குள்ளாக வந்திருக்கிறவர்களுக்கு மகிமையான பணியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உன்னதமான பணி, விடுவிக்கும் பணி, நற்செய்தி பணி, அறுவடை பணியை நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நாம் தேவனுக்கென்று நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக நாம் மறுரூபமான ஒரு வாழ்வு வாழ நம்மை அர்ப்பணிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினாலே தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் மறுரூப வாழ்வுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். நாங்கள் ஒப்பு கொடுத்தவர்களாக மாத்திரமல்ல, ஒப்பு கொடுத்த பின்பாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், நாங்கள் இருக்கிற இடத்திலே நாங்கள் கண்ணியத்திற்குரியவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை, மண்ணுக்காக மாணிக்கத்தை இழந்து விடாத ஒரு வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நடைமுறை பாவனைகள் பரிசுத்தத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும். எங்களுடைய சம்பாசனைகள் பரிசுத்த தேவனை குறித்ததான சம்பாசனைகளாக இருக்கட்டும். எங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட பணியை நிறைவேற்றுவதிலே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி உமக்கு பிரியமாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.